ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கப்புறமா அபி முரளி விஷயத்தையும் நல்லா யோசிச்சு ரொம்பவே பயங்கர அப்செட் ஆயிடுறாரு ராகவ். இதனால் டபுளால் வீட்டுக்கு வரதை பார்த்து அபி பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. என்ன இது இவர் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி கோபத்தோட எதுக்காக இப்போ நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அபியே எதிர்பாராத அளவுக்கு என்னடா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அபியே இது அபிக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் முழுமையாக இருக்கும்போது தானே தெரியுது நீங்கள் எப்படிலாம் என்னை திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அபி சொல்லும், நான் உன்னை திட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ராகவ் பேசுறது கேட்டு என்னடா இது ஒன்றுமே புரியல அபிக்கு. போதும் போதும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி நடிக்க ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறது கேட்ட ராகவ் என்ன பண்ணுறாரு, என்ன அபி நீனு, நான் ஏன் உங்ககிட்ட நடிக்க போகிறேன், எனக்கு நடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு நடிக்கவே தெரியாது, என்ன ஏதாவது பேசுறதுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. என்ன ஏதாவது சொல்லலாம் உங்களுக்கு தூக்கமே வராதே, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருப்பீங்கல்ல. இப்போ தாண்டி உன் மேலே நான் கோவமாக இருக்கேன், ஆனால் இதுக்கு முன்னாடி உன்னை உருகி உருகி காதலிச்சேன் தெரியுமா அது. ஆமாம், இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, மதுவை நினச்சிக்கிட்டு எதுக்காக இப்படி என்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, மதுவை நினச்சதும் உண்மைதான், மதுவை உயிருக்கு உயிராக காதலிச்சதும் உண்மைதான். நீ என்னைக்கு உன்னை பார்த்தனோ அந்த நிமிஷத்துலேருந்து மதுவோட இடத்துலேருந்து தாண்டி நான் உன்னை பார்த்தேன். மதுவே திரும்ப கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா மிஸ் பண்ண ஒரே ஆள் மது தான், ஆனால் மது ரூபத்தில் நீ கிடைக்கும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடி. இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து கடைசியாக மனசை சுக்குநூறா நீ உடைச்சிட்டடி அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். கேட்ட அபிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கேட்க, என்ன சொல்கிறேன்னா எதனால் நீங்கள் இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. என்னைக்கு உன்னை முரளியோட அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் சேர்த்து வச்சு பார்த்தனோ அந்த நிமிஷமே நான் நொறுங்கிட்டேன்டி, சுக்கு நூறாக நொறுங்கி போயிட்டேன். இல்லைனா இந்நேரம் உன்னை மகாராணி மாதிரி நான் பார்த்துருந்துருப்பேன் தெரியுமாடி அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஒன்றுமே புரியல அபிக்கு. கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது அவங்களுக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அபி. ராகவ் தன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே உளறி கொட்டிட்டு தூங்க, இன்னொரு பக்கம் அபி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக அன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கலாம், என் கூட இவர் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாருல்ல, நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்துருப்பாருல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முரளி தான். அந்த முரளியை நம்ம சும்மா விடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த ராகவை பார்த்து அபி என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ராகவ் என் மேலே விழுந்த அந்த கரையை நான் கண்டிப்பாக போக்கியே ஆகுவேன், மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் உணர்த்துவேன். இது மட்டும் இல்லாமல் அந்த முரளி எப்படிப்பட்ட ஆளுன்றதை நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் மேற்கொள்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தரி கிட்ட அபி சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சு பயங்கர குழப்பம் அடைகிறாங்க சுந்தரி. என்ன இவன் இந்த வீட்டை விட்டு அவளை நம்ம துரத்தலான்னு பார்த்தா இவன் என்னன்னா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சொன்ன விஷயம் உண்மையாகுமா இல்லை போய் தான் சொல்லியிருக்காங்களா, இதுக்கப்புறம் சுந்தரியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.